கிரிட்டிக்ஸ் மேலேயே ஒரு கிரிட்டிசிசம் இந்த மாதிரி வந்துட்டு பெரிய ஹீரோ படம் இல்லை ஒரு பெரிய கம்பெனி படம்லாம் அவன் காசு வாங்கிட்டு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா டெக்னிக்கலாக வந்து சிம்போட லுக்கு நாயகனோட மேலே இருக்கும் இவ்வளோ பில்டப்லாம் ஏற்றி விட்டதுனால அது படம் அப்படி இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்து ஓகே என்னெல்லாமோ செகண்ட் ஹாஃப்ல ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு வரும்போது ஏன் இப்படிலாம் வந்து நிற்கிறாரு. அதெல்லாம் கலெக்ஷன் போட்டு நம்ம முதல்ல தேவையே இல்லை. இந்த நம்மளுமே இந்த ஒரு வருஷமா இந்த 1000 crore அது பின்னாடி சுற்றி அந்த 1000 crore ஒர்த்தான படம் எடுத்தோமான்னு கேட்டால் கிடையாது. சூர்யாவோட கம்பேக் எப்படி இருக்கு? அவருக்குன்னு ஃபேன்ஸ் இல்லை, அந்த விஷயங்கள்லாம் வந்து ஓவர் ட்ரிகர் ஆச்சு. ரொம்ப அது ஒரு மீம்லாம் வச்சு ஓவரா ட்ரிகர் பண்ணாங்க. TN Talkies தமிழ். வெல்கம் டு சோடா புட்டி அப்படின்னு சொன்ன காலம் போய் உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். எப்படி இந்த சேனல் ஐடியா வந்தது உங்களுக்கு? இது வந்து இந்த 2017 டைமு. அப்போ வந்து இந்த மூவி ரிவ்யூ அப்படிங்கிற அந்த ஏரியாலாம் கிடையாது. அப்போ வந்து ஆக்சுவலாக யூடியூப் அப்போ தான் பூம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்மைல் செட்டி, புட்சட்னி, டெம்பிள் மங்கீஸ் அது மட்டும் பார்த்துட்டு இருந்தது. சரி நம்ம சைட்லேயும் ஆரம்பிக்கலாம். அப்போ மைக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி சும்மா இந்த ட்ரோல் சேனல், இந்த ஃபன் சேனல் அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த ஸ்கிட் வீடியோன்ற மாதிரி ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக இந்த கொரோனா டைம்னா சுற்றி வேற ஆப்ஷனே இல்லைன்ற மாதிரி படமாக பார்த்துக்கிட்டு இருந்ததா. அப்போ தான் இந்த கொரியன் படம் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. சரி அதான் இவ்வளோ பார்க்குறோம், அதை அப்படியே வந்து வீடியோவாக போடலாம்னு சொல்லி அந்த ஏரியாவுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆயாச்சு. ஓகே, பொதுவாகவே ஃபிலிம்ஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அது மட்டும்தான், அது மட்டும்தான் பட்ஜெட்டுக்குள்ளே முடியும். ட்ரிப்போ ஃபுட்டோ நீங்கள் செலவு ஓவராக போவோம். மூவிக்கு போடிங்களா இல்லை வீட்டில் ஒரு ஓடிட்டில் போய் பார்க்குறீங்களா, அது செலவும் இருக்காது. அந்த வேர்ல்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். அதனால் அப்படியே செட் ஆயிடுறது. இப்போது கிரிட்டிக்ஸ் வந்து கிரிட்டிசிசம் வைக்கிறத தாண்டி கிரிட்டிக்ஸ் மேலேயே ஒரு கிரிட்டிசிசம் இந்த மாதிரி வந்துட்டு பெரிய ஹீரோ படம் இல்லை ஒரு பெரிய கம்பெனி படம்லாம் அவன் காசு வாங்கிட்டு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா? இப்போ ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா அவங்களே ஜென்யூனாக வந்து நீ இருக்கிறத சொல்லு, ஓவராக முட்டு கொடுக்காத, ஓவராக கூவாதங்கிறது தான் அவங்க சைடுமே சொல்கிறது. லிட்டரலாக வந்து நீ முதல்ல இருக்குது நீங்கள் லிட்டரலாக ஓவராக கூவினீங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத மாஸ்டர் பீஸ் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா லிட்டரலாக பார்க்கும்போதே பச்சையாக தெரியும். ஓகே. அண்ட் அவங்க சைடுமே ஜென்யூனாக நீ இருக்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சைடு ஆக்சுவலாக சொல்கிறது இந்த ஹேட் ஓவராக இந்த பர்சனல் அட்டாக்கு, அதாவது இந்த படத்தை சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அந்த ஹீரோவை பற்றி அந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி பண்ண ஊழல் அந்த விஷயங்களை பற்றியே அட்டாக் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் ட்ரிகர் ஆகிறாங்களே தவிர மற்றபடி அவங்க சைடுமே இப்போ ஓடிட்டில் வந்திருக்கு அப்படின்னாக்க இப்போ அந்த டேரக்டர் இன்ஸ்டாலே ப்ரோ இந்த மாதிரி ஓடிட்டில் வந்திருக்கு நீங்கள் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒப்பீனியன் ஷேர் பண்ணா அவங்களுக்கே நம்ம ஜென்யூனாக சொன்னோம்னா ப்ரோ இதெல்லாம் செய்துவா இல்லை நல்லா இல்லை அது இதெல்லாம் ஏன் இப்படி ஆச்சுன்னா அவங்க சைடு காரணங்களாக மெசேஜ்ல நம்ம சொல்கிறாங்க. ஓகே. அதனால் அவங்க சைடு இந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கறது, இந்த விஷயங்கள் அந்த சைட்லாம் அவங்க ஆக்சுவலாக கிடையாது. ஓகே. இப்போ பேமெண்ட் கொடுத்துட்டு ரிவ்யூ சொல்கிறதுங்கிற கான்செப்ட் இப்போ இல்லை. பேமெண்ட் கொடுத்து ரிவ்யூ சொல்கிற கான்செப்ட்டுங்கிறது இருக்குங்கய்யா, அது இல்லைன்னே மறுக்கல. ஓகே ஓகே. ஆனால் இப்போ அது அப்படியே ஸ்கிரிப்டை ஒப்பிக்கிறவங்கள நீங்களே லிட்டரலாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இவங்க அப்படி ஒரு ப்ரமோஷனல் கேம்பெயின் அப்படின்னாக்க இப்போ இன்ஸ்டா சைடு எதுவோ ஒரே ஸ்கிரிப்டை வார்த்தை மாறாமல் அப்படியே அட்லீஸ்ட் அது அப்படியே இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவனுக்கு இந்த ஒப்பீனியன் இருக்குன்னா இன்னொருத்தனுக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஒப்பீனியன் மேட்ச் ஆகிற மாதிரி இது நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா இது நல்லா இருக்கு, இது இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு இன்னொருத்தருக்கு ஒப்பீனியன் வரும். ஸோ நீங்க உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்ல போறீங்கன்னா அவங்க சைடு எப்பா நீ காசு கொடுக்குற இல்லை இது பண்றதுலாம் இல்லை, இந்த படம் இப்படிதான் இருக்கு, இப்படிதான் நான் சொல்ல போறேன். அதுக்கு அவங்க வந்து இப்பெல்லாம் ஹேட் பண்ணி எல்லாம் பேடாத இப்பெல்லாம் பேசாத அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சைடு ஓகே இப்படி சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு அப்படி ஒன்றுமே இல்லைன்னா சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி ஃப்ராங்காகவே போயிடுவாங்க. ஓகே. இப்போ எனி செலிபிரிட்டி வந்துட்டு உங்கள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு நல்லா பண்ணுறீங்க ப்ரோ அப்படி பாராட்டுறாங்க? செலிபிரிட்டிஸான்றது இந்த படத்தோட டேரக்டர்ஸ் வந்து ப்ரோ இந்த படத்தை மென்ஷன் பண்ணி பேசிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் ஓடிடி சைடுமே ஓடிடி சைடு வந்திருக்கு ப்ரோ, நீங்கள் அப்போ தேட்டர் சைடு போட்டிங்க, நீங்கள் இதுவுமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. எந்தெந்த டேரக்டர்ஸ்? இது இந்த ட்ரிபிள் டி தலைவர் தம்பி தலைமையில் ஓடிடி சைடு வந்தாங்க. மலையாளம் மூவிஸ் தான் மேக்ஸிமம் அந்த நிறைய பாராட்டுவாங்க. ஆமாம், இல்லை அவங்க சைடு வந்து நம்ம தமிழ் டப்பிங் வரும்போது நம்ம அதை பார்த்துட்டு ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து மெசேஜ்லுமே சொல்கிறாங்க ப்ரோ நைஸ் அப்படின்ற மாதிரி வருவாங்க அவங்களே. ஓகே. யாராச்சும் வந்துட்டு என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க நல்லா தானே ப்ரோ இருந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டிருக்காங்களே? அது வந்து அந்த மாதிரிலாம் வந்து இல்லைங்க. மேக்ஸிமம் அவங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்கிறாங்க. நீ ஏன் ப்ரோ இப்படி சொன்ன அப்படிலாம் வரமாட்டாங்க. எனக்கு இப்படி இருந்துச்சு ப்ரோ, சரி ப்ரோ உனக்கு அது நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, இது எனக்கு ஆவரேஜாக இருந்துச்சு, எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சுன்னு சொன்னேன்.
அந்த மாதிரி தான் வரும். சில டைம் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி வருவாங்க, ப்ரோ என்ன ப்ரோ இப்படி ஆச்சுன்னு வருவாங்க. ஆ. அவங்களுக்கு ப்ரோ எனக்கு இப்படி செட் ஆச்சு ப்ரோ, சரி சரி சரி, நீ வந்து போட்டு அட்டாக் பண்ணல, இது செட் ஆயிருக்கு இது செட் ஆகலன்னு சொல்ற, ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வேணா முட்டு கொடுப்பாங்களே தவிர சண்டைக்கெல்லாம் வர மாட்டாங்க. அது தடுக்கவே முடியாது. அது ஆக்சுவலா நான் ஒரு நிமிஷம் வீடியோல 40 செகண்ட் நல்லா தான் பேசியிருப்போம், கடைசி 20 செகண்ட் இதெல்லாம் ஒர்க் ஆகலை, இதெல்லாம் நல்லா பண்ணிருக்கலாம்னு இருப்போம். அந்த 20 செகண்டை பார்த்துட்டு எப்படி நீ நல்லா பண்ணிருக்கலாம்னு சொல்லு. ஏன்னா இவ்வளவு 40 செகண்ட் நல்லா இருக்குன்னு சொல்றேன், அது உங்க கண்ணுக்கே தெரியலன்னா எப்படி அது நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். இது ஒரு மாஸ்டர் பீஸ், நீ எப்படி அதை தப்பா சொல்லலாம் அப்படின்னு தான் சண்டைக்கு வருவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த இயர்ல நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி மொக்க வாங்கின படம் இருக்கா? எக்ஸ்பெக்டே பண்றது இல்ல, எக்ஸ்பெக்டேஷன் போன வருஷமே அழிஞ்சு போச்சு. எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி நானே போயிட்டு அடி வாங்கிட்டு வர்றது? அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லவே இல்லை. அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போறதுனால சரிடா ஏதாச்சும் ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணுங்கடா, நான் எதிர்பார்க்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு அந்த மாதிரி நடந்தது வந்து தாய் கிழவி. ஓகே, சர்ப்ரைஸ் பண்ணுச்சு உண்மையாவே. நான் வந்து ஓகே ட்ரெய்லர்லாம் நல்லா இருக்கு, ஒரு மீட்டர்ல அப்படியே ஒரு ஆவரேஜா ஓகே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்னா நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஆக்சுவலாக இப்போ நிறைய படம் வரணுன்ற மாதிரி நினைக்கிறேன். அந்த ஒன்று நல்லாவும் ஹிட்டாச்சு, 100 டேஸும் வந்துருச்சு, இவங்க வசூல் ரீதியாகவும் ஹிட்டாச்சு. ஆனால் அந்த ஃபார்மேட்லேயோ இப்போ ஒரு பேய் படம் ஹிட்டாச்சு, ஒரு கமர்ஷியல் படம் ஹிட்டாச்சுன்னா அந்த மீட்டர்லேயே நிறைய வரும்ல. ஏன் இந்த படம் ஹிட் ஆகியும் இன்னும் அந்த மாதிரி என் படங்கள் ட்ரையே பண்ணல, இல்லை வரவே இல்லைன்ற மாதிரி ஒன்றும் புரியல. ஓகே, போன வருஷம் உடஞ்சிருச்சு, நீங்க எந்த படத்தால் உடஞ்சிருச்சு? தக் லைஃப் ஐயா, தக் லைஃப் ஒரே படம் தான். அது தக் லைஃப் வந்து ஐயா இப்போ வந்து மற்றவங்கலாம் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ கூலியே சொல்லலாம், கூலி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அது வந்து நமக்கு லோகேஷ் ஃபார்மேட் இல்லையே, சாங்ஸ்லாம் வைக்க மாட்டாரு அப்படின்னு கொஞ்சம் நமக்கு ஆல்ரெடி இருக்கும். ட்ரெய்லருமே கொஞ்சம் ஆக்சுவலாக கம்மி பண்ணி படத்தில் தான் இருக்கும், ட்ரெய்லர் கொஞ்சம் கம்மி பண்ணிச்சு. தக் லைஃப்லாம் வந்து சிம்போட லுக்கு நாயகனோட மேலே இருக்கும், இவ்வளோ பில்டப்லாம் ஏற்றி விட்டதுனால அது படம் அப்படி இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்து ஓகே என்னெல்லாமோ செகண்ட் ஹாஃப்ல ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு வரும்போது ஏன் இப்படிலாம் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த மொமெண்ட்ல ஒன்று தோணுச்சு, ஐயோ ஐயா மாட்டிக்கிட்டோம். ஐயா எனக்கு இதுங்க ஐயா இந்த பனி பிரதேசத்துல அவர் தள்ளி விட்டுருவாங்கல்ல. ஓ பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் வரையும் நீங்க வந்து ஹோப் வச்சிருந்தீங்க அந்த படத்துல. சிம்பு லுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கமலையே முடிச்சு விட்டுருவாங்க, செகண்ட் ஹாஃப் சிம்புவோடைய வளர்ச்சி அன்பு நிகழ்ச்சி மாதிரி அந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைச்சேன். இவரே திரும்பி சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்து நிற்கும் போதுதான் ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு என்ன படம் அப்படி இருந்துச்சு? போன வருஷமா இல்ல பொதுவா இந்த வருஷம் நீங்க எக்ஸ்பெக்ட் ஆகி ஏமாந்த படம்? பராசக்தி. ஓ, அது எதிர்பார்த்தீங்களா? ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த படத்தை. நான் அந்த படத்தை வந்து சூர்யா வச்சு ஒரு அனௌன்ஸ் பண்றது இல்ல, நான் சூர்யா வச்சு எதிர்பார்த்தேன். சூர்யா வச்சு வந்து அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தே எனக்கு அந்த படத்து மேல பயங்கர, அதாவது அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூல இருந்தே எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. உள்ள போய் பார்த்தா ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃபீல் வந்தது எனக்கு. நீங்க டாக்குமெண்ட்ரியா எடுத்திருந்தா கூட பிரச்சனையே இல்லைங்க. இப்போ நீங்க துரந்தர்லாம் உங்களுக்கு அவன் ராவா இவ்வளவுதான் எடுக்க போறேன், இப்படிதான் எடுக்க போறேன்னு அவன் ஓவர் கமர்ஷியல்லாம் இல்லாம அவன் போயிட்டான். நீங்க அப்படி எடுத்திருந்தா கூட நான் பரவாயில்லன்னு விட்டுருப்பேன். எனக்கு செகண்ட் ஹாஃப்ல அவ தெலுங்குல பேசுவா, நீ தெலுங்குல ஒரு லவ் சாங் பாடு, என்னத்துக்காக வந்தேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க போராட்டம் இன்டர்வல்ல ஒரு ஹை இருந்துச்சு, அப்படியே அந்த ஹை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போவீங்கன்னா போப்பா ஒரு தெலுங்கு சாங் பாடுனா இவர் தெலுங்கு சாங் பாடி. இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், ஆக்சுவலா ரவிமோகன் வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல அதுவும் கொஞ்சம் லோவா இருந்தது. அண்ட் அவரோட ஒருத்தர் அந்த பொன்மன் பேசில் ஜோசஃபோட கேமியோ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னா இப்ப இது வந்து மொழி போராட்டத்தை பத்தி பேசுற படம், இதுல இந்த கேமியோ கல்ச்சருங்கிறது தேவையா? கரெக்ட் தான், அதுதான் எனக்கு இல்ல நீங்க இவ்வளவு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இல்ல. இப்ப நான் வந்து இங்க நீங்க எடுக்கிறது மொழி போராட்டம், அதுல நான் கடைசியில இந்த கேமியோஸை வச்சுதான் இது பண்ண போறேன் அப்படிங்கறது தான் எனக்கு முதல்ல அதுவே ஏத்துக்க முடியல. இங்க கேமியோ நல்லா இருக்கு இல்ல நான் சொல்லல, இந்த படத்துக்கு கேமியோ வச்சு இட்டு கொடுக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கு. இது ஒன்றும் ஜெயிலர் படம் இல்ல, இது மாசிரோ படம் கிடையாது. கிளைமேக்ஸ்ல இவர் வந்து காப்பாத்துறாருன்னு நீங்க அங்க நடக்கிற போராட்டத்தை காட்டுறதை விட்டுட்டு அங்க போராட்டம் இங்க அடிச்சுட்டு மாளுவாங்க. ஆனா சைட்ல பாத்தீங்கன்னா பெசு ஜோசப் வராரு, ராணா இந்த பக்கம் வராரு, இவங்க அந்த பக்கம் வராங்க. இப்ப இது நீங்க அந்த டைம்ல இருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு இதை பத்தி நிறைய படிச்சவங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா இப்படி எடுத்துருக்காங்கன்னு தோணும். இப்போ ஒரு இந்த ஐடியாவே இல்லாமல் ஒரு 2K கிட்ட எவனா பார்க்குறான்னா அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, ஓ இந்த மாதிரி வேற ஸ்டேட்ல இருந்து வந்துதான் காப்பாத்திருக்கிறாங்க, இவங்களே இப்போ இந்த பிரச்சனையை காப்பாத்திக்கல அப்படின்ற மாதிரி தான் கன்வே ஆகும். அவங்க அதுக்கு தான் கத்துவாங்களே தவிர அப்போ அது வரைக்கும் சைலண்டா தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, கண்டென்ட் முக்கியமா கலெக்ஷன் முக்கியமா? கண்டென்ட் தான் முதல்ல. இந்த கேமியோ கலாச்சாரம் இல்லை மற்ற ஸ்டேட்ல இருந்து ஹீரோஸ் கூப்பிட்டு வர்றதே வந்து இப்போ யாரும் அதுவே ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆயிடுச்சு. இப்போ அது பேன் இண்டியா கலாச்சாரம் பாகுபலி ஆரம்பிச்சு விட்டது அந்த விஷயம். KGF கூட அதுல அந்த கதைக்கு தேவைன்றதுனால வருவாங்களே தவிர கேமியோவோ இல்லை கேஸ்ட்டை வச்சு நான் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக தேவையில்லை. அவங்க முதல்ல
ஃபேன்ஸ் சண்டை சும்மா ஒரு வாரத்துக்கு அடிச்சுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களே இப்போ அது 100 கோடி வந்தான்னு 200 கோடி வந்தா எனக்கு என்ன, இந்த படம் நல்லா இருந்துச்சு, இந்த படம் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, அதெல்லாம் கலெக்ஷன் ரிப்போர்ட் நம்ம முதல்ல தேவையே இல்லை. இந்த நம்மளுமே இந்த ஒரு வருஷமா இந்த 1000 crore அது பின்னாடி சுத்தி அந்த 1000 crore ஒர்த்தான படம் எடுத்தோமான்னு கேட்டா கிடையாது. ஆனா 1000 crore வரல பாத்தியான்னு இன்னும் அதுக்கு தான் எதுக்கு ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப 1000 crore வந்தா என்ன ஆக போகுது? ஒன்றும் கிடையாது. இப்போ கன்னட இண்டஸ்ட்ரி ஒரு 1000 crore, இந்த 1000 crore. இப்போ கம்பேரிசனா இல்லை, துரந்தர், புஷ்பா, தங்கல், இப்போ இந்த படம் 1000 crore அடிச்சதுன்னா இந்த படம் 1000 crore அடிச்சதுன்னா சூப்பர், தங்கல் 1000 crore அடிச்சது 2000 crore அடிச்சதுன்னா அதனால் தங்கல் படம் 2000 crore ஒர்த்து அப்படின்னு நான் பேசலாம். புஷ்பா 2000 crore அது 2000 crore அப்படின்னு நான் இப்போ அது 2000 crore அடிச்ச படம் பாரு அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல. நல்ல படம் பாரு, அவ்வளவுதான். கலெக்ஷன் பெரிய இதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஃபாரின் நண்பர் வராரு உங்களுக்கு, அவர் வந்து தமிழ் சினிமாவை பற்றி ஐடியாவே கிடையாது, அவருக்கு வந்து ஒரு 5 to 6 ஃபிலிம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா என்ன படம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் மெய்யழகன். ஓகே, ஆமாம், அது போட்டு விடலாம். அடுத்து அன்பே சிவம், கமல் படம் தான் நிறைய. நம்ம ஃபேவரட் ஹீரோ படம் தான் கமல் படங்கள் ஒரு மாதிரி நிறைய. இந்த ஃபன் ஏரியாவை இந்த பழைய படங்கள் முள்ளு மலரும், ஓகே, இந்த அண்டு நம்ம ஊரை பற்றி இவங்க மாஸ் அதெல்லாம் அவங்க சைடில் அந்த பிஜிஎம்லாம் இருக்காது. ஸோ படையப்பா அதெல்லாம் போட்டு விட்டா, கில்லி பாரு, மங்காத்தா பாரு, இதெல்லாம் வந்து போட்டு விட்டா இவங்களுக்கு இந்த மாஸ் மூமெண்ட் தான். இப்போ அவங்க ஊர்லேயும் வில்லனிசம் அதெல்லாம் இருக்கு. இவங்க ஒரு படையப்பா பாரு, ஒரு கில்லி பாரு, மங்காத்தா பாருனா உங்களால அந்த மாதிரி படம் இருக்குது. ஆனால் எங்கால பற்றி அந்த ஒரு மூமெண்ட் என்ஜாய் பண்ண மாதிரி மாசாக மாற்றிருப்பாங்கன்னு அவங்களுக்கு அந்த செலிப்ரேஷன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி படங்கள் தான். கமர்ஷியல் பாதி, கொஞ்சம் நடுவில் மெய்யழகனும் பார்ப்பா, அன்பே சிவமும் பார்ப்பேன்னு கலந்து விடுறது. ஓகே, இப்போ வந்து விஜய் சார் வந்துட்டு சிஎம் ஆகிட்டாரு. இப்போ அவரோட ஃபேன்ஸ் வந்துட்டு திமுகன்னு போயிட்டாங்க. பட் இன்னுமே வந்துட்டு பல ரசிகர்கள் வந்து நாங்கள் என்ஓசி கொடுத்தாதான் படம் ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியேவும் நடந்திருக்கு. ஏன்னா பராசக்தி ஓடலை. அதுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது என்னன்னா ஹேட்ரேட். நான் நினைக்கிறது, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவங்க என்ஓசி கொடுத்தா படம் ஓடும்? இல்லை, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா பராசக்தி ஒரு ஆவரேஜ் படம். இப்போ இது சுரரை போட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அது இவங்க என்னதான் ஹேட்டட் பரப்பியிருந்தாலும் அது நடந்திருக்காது. இப்போ நீங்க ஜெய் படமும் ஏதோ ஒன்று சட்டென்று மருதுவா, அதுலயுமே விஜய் ரெஃபரன்ஸ் வரும். ஆனா வந்து அது அவங்க கண்டுக்கவே போறது இல்ல. அது நீங்க வேணுட்டே வைக்கிறீங்கன்னு தெரியும். இப்போ ஏதாச்சும் ஒரு படத்துல வெயிட்டான மூமெண்ட்ல வருதுன்னா அது பிரச்சனையே இல்லை. நீங்க சும்மா நாங்க வந்து இப்போ தேட்டர்ல ஒரு கத்தணும், இப்போ யாரும் கத்த மாட்டாங்கன்னு வைக்கிறது வந்து ஓபி அடிக்கிறது. அதுக்கு நீங்க என்ன வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. படம் பார்த்து பாதியிலே எழுந்து வந்த அனுபவம் இருக்கா? படம் பார்த்து அந்த தப்பு ஃபுல்லாக பார்த்துருவேன். ஓகே, இல்லை படம் அப்படி மொக்கையா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் போயிட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டாச்சு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். என்ன மொக்க படமா இருந்தாலும் அது முழுசா என் கிரெடிட்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு தான் எழுந்துச்சு வர்றது. பாதியில வர்றதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் என்னடா தொண்டை லைட்டா கவுதுங்கிற மூமெண்ட்லாம் கூட இல்லையா? வெட்டி படம்லாம் வந்து முடியலங்க செகண்ட் ஹாஃப். இருந்தாலும் வந்து தம் கட்டி உட்காந்துட்டீங்க. பாத்தீங்க பெரிய படம் உங்களுக்கு இருக்காச்சா? இல்லை, நான் பார்க்கலாம். ஸ்டாப் வச்சுட்டீங்க. அதெல்லாம் செகண்ட் ஹாஃப் நான் ட்ரைலர் பார்த்துட்டேன். என்னென்னலாமோ பண்ணுவாருங்க. எனக்கு அந்த சண்டு சாம்பியன் ஒரு படம் இருக்கு, அது இதே கதை தான். லிட்டரலா வேற ஸ்போர்ட்ஸ்ல எப்படியாச்சும் கோல்ட் மெடல் வாங்கணும்னு. இதுல நம்மளால வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாரு, டக்குன்னு குஸ்திக்கு போவாரு, எல்லாம் அதெல்லாம் ஓகே என்ஜாய் பண்ணி அப்படியே சரி ஓகே அப்படியே போயிட்டு இருக்குன்னு பாக்குறேன். செகண்ட் ஹாஃப்லாம் மனுஷன் வந்து இப்போ நான் ஏதாச்சும் ஐயோ நான் ஒலிம்பிக்ல ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல இருந்து காலை அப்படியே கால் தான் வச்சுக்க அப்படின்னு சொல்லி காலையே உடச்சு விட்டு நம்மளால வந்து அடுத்து வேற ஒரு ஒலிம்பிக்ஸ்ல கலந்துப்பாரு. அது 3 மணி நேரம் படம். ஐயோ, இருந்தாலும் பரவாயில்ல, சரி எவ்வளவு தூரம் இருந்தாலும் பவன் என்ன ஸ்போர்ட்ஸ் தான் விளையாட போறேன் பாக்குறேன் அப்படின்னு எனக்கு வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு தான் வர்றது. அது நிறைய இந்த அகண்டா 2 எல்லா படமும் ஃபுல் படம் தான். ஃபுல் படம் பார்த்துட்டு தான் வர்றது. வாழையா படம்லாம் வந்து உட்காந்துடலாம். சம்பவ் அகண்டா 2லாம் வந்து அநியாயத்துக்கு கடுப்பா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு பிடிச்சதுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் கூட ஒர்க் ஆச்சுங்க. செகண்ட் பார்ட் தான் எங்கெங்கயோ சைனாக்கு போவார், என்னெல்லாமோ பண்ணுவாருங்க. சினிமா நல்லானா வந்து அந்த டேரக்டரை போட்டு மாச கணக்கா போட்டு அடிக்கிறானுங்க. அது ஹெல்த்தியா? அது ஹெல்த்தியே கிடையாதுங்க. எப்படிங்க அது ஹெல்த்தி? நம்ம சைடு தான் ஓவரா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ ஒருத்தன் கலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை போட்டு அடிக்கிறதெல்லாம் அநியாயம் தானே. ஆப்வியஸா நெல்சன் கம்மியா வாங்கினாரு, அட்லி கூட தப்பிச்சிட்டாரு. அட்லி வாங்கின மாதிரியே இல்லை, அது எல்லாருமே வச்ச கிரிட்டிசிசம் தான். காப்பி அது படத்துக்கு தான். ஆனா லோக்கி வந்து ஓவரா போட்டு, ஆனா ஒரு லுக்கை வச்சு அத்தனை மீம் டெம்ப்ளேட்டா மாத்தி ஃபுல்லாவே இப்போ அவருக்கு சர்ச் பண்ணா அந்த காமெடி லுக்குன்ற மாதிரி டோட்டலாவே மாத்தி விட்டாங்க. அது ஒரு மாதிரி இப்போ என்னன்னா அந்த ஒரு ரத்னா அடுத்த இன்டர்வியூல கூட இனிமேல் அவர் இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டாரு லோக்கி அப்படிங்கிற அளவுக்குலாம் அவரு சைலண்டா. இப்போ இத்தனைக்கும்
அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் 29 கன்ஃபார்ம் 2 பேர் சேர்ந்தே கூட ஒரு ஜாலியாக இன்டர்வியூ கொடுக்கலாம். ஆனா எதுக்குடா இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லி எல்சிவா அதுவான்னு இவனுக்கு போட்டு அடிப்பாங்க, எதுக்குடா வேணாம்னு சொல்லி எல்லாம் ஒதுங்கிற மாதிரி இருக்கு. ஒன்று நம்ம சைடு விட்டு வேற சைடு ஓடிடுற மாதிரி இருக்கு. அவனுக்கு சைடு கம்மியாக தான் அடிக்கிறானுங்கன்னு அட்லீஸ்ட் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயாச்சு. லோக்கி அல்லு அர்ஜுன் படம் அங்கே ஒரு வேளை இப்போ நல்லா கிளிக் ஆகி கொண்டாடிட்டாங்கன்னா எல்சிவே எனக்கு வரலடா எப்பா வந்தா போட்டு அடிக்கிறீங்கன்னு. இவங்க என்னன்னா நீ ஓவரா கொண்டாடவும் தேவையில்ல, ஆனா அதுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. படத்தை அடிக்கலாம், இவங்க போட்டு பர்சனலா அடிக்கிற மாதிரி இருக்கு. ஃபேன் தியரிஸ் வந்துட்டு ஒரு கிரியேட்டர் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதா? அது வந்து அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து. என்னன்னா இப்போ நீங்க ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றீங்கன்னா இப்போ ஆப்வியஸா உங்களுக்குமே தெரியும் இந்த கிளிப்பை வச்சா இது இப்படிலாம் பூதாகரமா வெடிக்கும். நம்ம ஆளுங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா போயிட்டாங்கன்னா விடாமுயற்சியில ஒரு லுக்கை வச்சு இன்னொரு ரஜித் இருப்பாங்க அளவுக்கு ஃபேன் தியரி இருக்குது. நான் பிரேக் டவுன் பார்த்ததுனால நான் உஷாராயிட்டேன். இப்போ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி நீங்க ஆப்வியஸா இப்போ நம்ம சைட்ல பெருசா அந்த ட்ரெய்லர்ல இதை நான் வச்சிருக்கேன், இந்த ரெஃபரன்ஸ் இதுலயே நான் போட்டுருன்னு இருக்காது. இப்போ ஹாலிவுட் ஸ்டைல்னா அத்தனை ஹீஸ்டர் எக்ஸ் மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் அது இதுன்னு ஏகப்படத்தை வச்சிருப்பாங்க. இந்த படத்துல இருந்து ஒரு சின்ன விஷயம் இதுல வரப்போகுதுன்னா எல்லாம் இருக்கும். இவங்க அது ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ நீங்க ஆக்சுவலா நீங்க அந்த விஷயங்கள்லாம் உட்காந்து படிச்சீங்கன்னா நீங்க இதுல இருந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்குமே யூஸ் ஆகும். ஆனா நீங்க ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நீங்க ட்ரெய்லர் கட்ட பண்ணிவிட்டு அதுல ஒண்ணுமே இல்லைன்னா போட்டு அடிக்க தான் செய்வாங்க. ஆக்சுவலா கூலி படத்துக்கு அந்த சேரை வச்சு ஏகப்பட்ட தியரிஸ் சூப்பரா இருந்துச்சு, உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அதுல ஏதாச்சும் ஒரு பாதி இந்த படத்துல இருந்தா கூட சூப்பரா இருக்கேப்பான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெய்லரை விட்டுட்டு ஒரு 2-3 மாசம் எங்களுக்கு என்னதான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தே ஒரு அடுத்த படம் எடுக்கலாம். தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படம் வந்துட்டு நல்லா ஓடுது, ஆனா ஓடிடியில போட்டு புழகிறானுங்க. தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் வந்து ஓடலைன்னா ஓடிடியில் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. ரெண்டுமே வந்துட்டு என்ன மாதிரி கான்செப்ட் அது? நீங்கள் அப்படி யோசிச்சிருக்கீங்கன்னு நினைக்காது, என்னடா அது அதே படம் தானடா இங்கேயும் ஓடுது அப்படின்னு. இல்லை இப்போ தியேட்டரில் ஆக்சுவலாக ஒன்று எங்கள் தேட்டரில் ஓவராக கொண்டாடின படம் வந்து ஏன்டா இதை கொண்டாடுறதுக்கு இதையாடா இவ்வளோ கொண்டாடணும் ஒன்று வன்மத்தில் கூட எங்கள் பார்த்து அடிக்கிறது. ஓகே மேக்ஸிமம் ஆசீர்வாத படம். இப்போ நீங்கள் டாக்டர் படம் தேட்டரில் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு, அது ஓடிடியில் விட்டு ஓடிடியில் சத்தியமாக சிரிப்பு வராது, டிவியில் பார்க்கும்போது உண்மையாக சிரிப்பு வராது. அது இப்போ சுந்தர்சி படமோ இதுவோ இப்போ ட்ரிபிள் த்ரீலாம் தலைவர் தம்பி தலைமையெல்லாம் வந்து தேட்டரில் உங்களுக்கு நல்ல சிரிப்பு வரும், ஃபன்னாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அது நீங்கள் டிவியில் பாடும்போது சுத்தமாக சிரிப்பு வராது. ஸோ அது ஆப்வியஸாக நீங்கள் ஒரு தேட்டர் மெட்டீரியலாக பார்க்கறதுக்கும் இதுக்கும் அங்கே தேட்டர் மூமெண்ட்ஸாகவே அவ்வளோ வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சத்தியமாக இங்கே நல்லாவே இருக்காது. அது எப்போவுமே பொதுவாக ஒர்க் ஆகிறது தான். இப்போ அதில் வந்து ஓடாத படங்களுக்கு வந்து இவங்க அட்லீஸ்ட் ஏன்னா இந்த படத்தை ஓட வைக்காமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து உங்களுக்கு படம் பார்க்க தெரியல தேட்டரில் பார்க்க தெரியலன்னு சொல்லி வருவாங்களே தவிர அவங்களுக்கே தெரியும் அதை அவங்க ஓடிடியில் பார்த்ததுனால தான் அட்லீஸ்ட் ஓகே பரவாயில்ல அப்படின்னு விட்றாங்கன்னு. இது மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். தேட்டரில் அடி வாங்கிட்டு ஓடிடியில் ஓடின படம் தான் மேக்ஸிமம் ஒரு 2-3 படம் தான் சொல்லலாம். மற்றபடி பெருசா இவங்க தேட்டரில் சுத்தமாக கண்டுக்காமலே விட்டுட்டு ஓடிடியில் தான் கொண்டாடி தீர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய படங்கள்லாம் இல்லை. ஆனால் ஓடின எல்லா படமும் ஓடிடியில் கன்ஃபார்ம் அடி வாங்கும். சூர்யாவோட கம்பேக் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. எனக்கு சிலர் வந்து இதுதான் பெஸ்ட் படமா, இது பெஸ்ட் படம் சத்தியமாக கிடையாது, அது எல்லாருக்கும் அவங்க ஃபேன்ஸுக்குமே தெரியும். ஆனால் இந்த கம்பேக் அவருக்கு தேவை. ஏன்னா அவர் ஓட்டின ட்ரோல்லாம் வந்து ஒரு 2 வருஷமா பார்க்கறதுலாம் உண்மையாகவே கடுப்பாக இருந்துச்சு. இவங்களுக்கே தெரியும் இப்போ அடுத்து வந்த ஹீரோஸ் எல்லாம் வந்து இவங்களே 100 crore அடிச்சிட்டாங்க, அவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க, இவர் கதை கேட்க தெரியலையா, இவர் என்ன படம் பண்ணிட்டு இருக்காருன்னு போட்டு இஷ்டத்துக்கு ட்ரோல் பண்ணாங்க. இத்தனைக்கும் அவருடைய எல்லா பிரைம் படங்களையும் பார்த்து வளர்ந்தவங்க தான் எல்லாருமே. ஆனால் போட்டு அடின்னு அடிக்கிறது அவர் டோட்டலா அவள் தான் இனிமேல் ஒரு படம் கூட ஓடாது அவருக்குன்னு ஃபேன்ஸ் இல்லை, அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவர் ட்ரிகர் ஆச்சு. ரொம்ப அது ஒரு மீம்லாம் வச்சு ஓவரா ட்ரிகர் பண்ணாங்க. அதனால இவங்களுக்கு இந்த ஹிட்டுக்கு அப்புறம் தான் அவருக்கு உண்மையாவே தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலயும் இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு, நம்ம சைட்லயும் இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு, கார்த்திக்கும் சூர்யாவுக்கும் இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கா. அவங்க ஒரு ஹிட் ஒரு 100 crore 200 crore அடிச்சாதான் உங்களுக்கு அவங்க வேல்யூ புரியும். ஸோ இது வந்து இந்த படம் 200 crore அடிக்கிறதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் 200 crore அடிக்க தகுதி இல்லை, ரெட்ரோ தான் அடிக்கணும். ஏன் அப்போ வரும்போது அந்த படம் உங்களுக்கு ஓகே இல்லை, இந்த படம் உங்களுக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா தான் இப்போ அப்படியே இது பெஸ்ட் கிடையாது, ரெட்ரோ தான், இந்த பக்கம் நீங்க வராதிங்க. இது ஃபேன் சர்வீஸ் தான் செகண்ட் ஹாஃப் பண்ணும்போதும் கிளியரா இருந்துச்சு, அந்த விஷயங்களை கிளியரா பண்ணுச்சு. இது தேட்டர் ஆடியன்ஸுக்கு தான், ஓடிடியில் இது கன்ஃபார்ம் ஒர்க் ஆகாது. அவர் பெருசா இன்னும் இதையாக கொண்டாடினாங்கன்னு இருக்கும். இது தெளிவாக ஆர்ஜேபி சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒன்லி ஃபேன் சர்வீஸ் இருக்கும், அதை தெளிவாக பண்ணியாச்சு. தேட்டர் மூமெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த கம்பேக் இவருக்கு தேவை. அஜித் விஜய் இல்லாத சினிமா எப்படி இருக்கு? அண்ட் தமிழ்நில நீங்கள் என்னதான் நல்ல படம் எடுத்திருந்தாலும் தமிழ்நில பார்த்தோம்னா ஐயோ இப்படிதான் இருக்கும், இப்படி தலையிலலாம் கை வச்சுட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையே போன மாதிரி தான் ஒரு தமிழ் போஸ்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. அது இப்போ மீடியா சைடில் ஒரு தப்பு இருக்குது தானே. தனுஷ் வந்து அவருக்கு அதிகமாக ஃபேன்ஸ் வந்த படம் வந்து பார்த்தோம்னா யாரடி மோகினி,
பொல்லாதவன், விஐபி, திருவிளையாடலாக இருக்கும். இந்த மாதிரி லைட் ஹார்ட்டட் மூவிஸ் தான். ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஸ்கிரிப்ட்ஸ், ஈவன் தோ இட்ஸ் குட், பட் ரொம்ப இன்டென்ஸான வந்து ஃபிலிம்ஸ்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேன்ஸும் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. நேற்று வந்து தமிழ் முருகன் உட்பட நான் சொல்கிறேன். வடச்சென்னை 2க்கு அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு திடீர்னு தமிழ் முருகன்னு போய் விட்டுட்டு இருக்காரு. இந்த டி வீணு வெங்கட் பிரபுனாங்க, வினோத்னாங்க, வெங்கட்லரினாங்க, வேல்பாரினாங்க, எல்லாமே மிக்ஸ் பண்ணி கடைசியில வெற்றிமாறன். TN Talkies தமிழ். அண்ட் தமிழ்ல நீங்கள் என்னதான் நல்ல படம் எடுத்திருந்தாலும் தமிழ் பார்த்தோம்னா ஐயோ இப்படி தான் இருக்கும், இப்படி தலையிலலாம் கை வச்சுட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையே போன மாதிரி தான் ஒரு தமிழ் போஸ்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது இப்போ மீடியா சைடில் ஒரு தப்பு இருக்குது தானே. அவங்க 8 நிமிஷத்துல யாராச்சும் 1 நிமிஷம் அந்த மாதிரி பேசியிருந்தா அந்த 1 நிமிஷம் தான் தமிழ்ல ஹைலைட்டு, டைட்டில் ஹைலைட்டு எல்லாம் அப்படி இருக்கும். அண்ட் அதோட முக்கியமாக தனுஷ் அவர்களுமே இதில் சொல்லியிருப்பாரு, இட்லி கடை முன்னாடியோ வேற ஏதோ ஒரு படம் முன்னாடியோ படம் வரத்துக்கு முன்னாடியே ரிவ்யூ போட்டுறாங்க. அது உண்மையாவே இருக்கு, உண்மையாவே இருக்கு. இப்போ நான் என்னன்னா ஈஸியாக என் ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக கூலி படம் நான் காலைல 9 மணி ஷோ போனோம், நான் 8:30க்கு சரி ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு வந்து பப்ளிக் ரிவ்யூலாம் வந்துச்சுரா, பெருசா இல்லடா இதுவா இல்லடான்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தான். எப்படா 9 மணி ஷோவுக்கு அவன் முதல்ல எப்படா போடுவான், அவன் வேலைடா வேற ஸ்டேட்ல இருந்து பார்த்துட்டாங்கடான்னு. லிட்டரலா வந்து அது வேட்டையன்ல இருந்து அப்படியே ரிவ்யூ எடுத்து போட்டது. ஓகே, நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க அது ஈஸியா ரெடி பண்ணிடுறாங்க. எப்படின்னா இப்ப வேட்டையன் படத்துல ரஜினி பர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைலாக் வரும், படம் ஸ்லோவா இருக்குங்க, பெருசா ஒன்றும் இதுவா இல்ல. அது இல்லாம இப்போ ஃபகத் ஃபாசில் இருக்கிறதுனால இந்த கேரக்டர் மலையாள ஆக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாருங்க, இவங்க வந்து வேற ஒரு ஆக்டர் மனசுல வச்சுப்பாங்க, கேமியோ சூப்பருங்க இப்படிங்கறது அப்படியே எடுத்து, இல்ல அண்ணாத்த இதுல கேவலமா இருக்கு, மொக்கையா இருக்கு, சுத்தமா எதிர்பார்க்கறது அப்படியே எடுத்து நீங்க லிட்டரலா அது நோட் பண்ணீங்கன்னா வேட்டையன் டிஷர்ட் போட்டு வருவான். அதுல இந்த படத்தோட டைட்டிலும் இருக்காது, படத்தை இந்த படத்துல இவர் நடிச்சிருக்காரு இதுன்னு கூட இருக்காது, படம் மொக்கங்க, சூப்பர் ஸ்டார் படத்தை பெருசா எதிர்பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. இதை மட்டுமே கட் பண்ணி போட்டு அவங்க அப்படியே போட்டுருப்பாங்க. உங்களுக்கு லிட்டரலா அது என்ன படத்தோட ரிவ்யூன்னு கூட தெரியாது. இல்லடா வேற ஒரு படம் தான், ஓ ஆமா இல்ல ஆமா இல்ல, ஏன்னா நீங்க ஓப்பனாவே இந்த படம் பேரே சொல்லலன்னா எப்படி அந்த படத்தோட ரிவ்யூவா இருக்கும். அது நிறைய இந்த ப்ராடக்ட் நடக்குது. சீரியஸாவே இங்க தனுஷ் அவர்களும் அட்ரஸ் பண்ணது, நிறைய டைரக்டர்ஸுமே படமே ரிலீஸ் ஆகல அதுக்கு முன்னாடி ரிவ்யூ போட்டாங்கன்றதெல்லாம் ஓப்பனாவே நடந்துட்டு இருக்குது. அந்த சேனல்லாம் இவங்க லிட்டரலாவே இவங்க அது பிளாக் பண்ணணும் இல்ல, அது லிட்டரலா தப்புங்க, அது தப்புதான். நீங்க வெயிட் பண்ணி ஒரு ஷோ முடிச்சுட்டு கூட நீங்க போடுங்களா, பிரச்சனையே இல்லை. எனக்கு அந்த முதல் நாள் போடுறதுங்கிறதே வந்து ஏத்துக்க முடியல. அட்லீஸ்ட் ஈவினிங்காச்சும் போடணும். அவசரமா நான் தான் முதல்ல அடிப்பேன். அது உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்க படத்தை நான் ஆளா நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா பார்க்க வரணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது நல்லா இல்லைன்னு எனக்கும் தெரியும். கன்ஃபார்ம் அது ஆடியன்ஸ் பார்த்தாலும் பெருசா ஒர்க் ஆகாதுன்னு நல்லா தெரியணும் போது அட்லீஸ்ட் நான் ஈவினிங்காச்சும் போட்டேன்னா கூட ஒரு இது இருக்கும். அது மாறலையாச்சும் கொஞ்சமாச்சும் நான் ஈவினிங்காச்சும் போட்டேன்னா கூட ஓகே. இல்ல நான் தான் ஷோ முடியறதுக்குள்ளவே நான் போட்டு அடிப்பேன். அது வந்து லிட்டரலா கிரைம் தாங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூ அது கிரைம். அன்னைக்கு ஈவினிங் போறது கூட அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லாம நீ மட்டும்தான் உலகத்திலே கக்குங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த பெரிய ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு முன்னாடி ஒரு நல்ல படம்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஓகே நான் நேம் கூட மென்ஷன் பண்ணுறேன், எச் வினோத் ஆகட்டும், இப்போ ஆரஞ்சித் ஆகட்டும், இன்னும் சில டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டார் ஸ்டார்டட் ஃபிலிம்ஸ் இல்லாமல் அவங்க அந்த சதுரங்க வேட்டை, தீரன்லாம் இருக்கும்போது ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருந்தது. பட் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ கிட்ட அவங்க போனதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மிட்டாக இருக்குது, ஆவரேஜாக இருக்குது. இது வந்து ஹீரோவோட இன்டர்ஃபியரன்ஸ் காரணமாக, இல்லை ப்ரொடியூசர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லை ஃபேன்ஸை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. இந்த ஹீரோஸ் எனக்கு இந்த படம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஹீரோ ப்ரொடியூசரை ஓகே பண்ணிட்டாரு, ஹீரோ டேரக்டர் இப்போ நடுவில் ஹீரோ மட்டும்தான் இருக்காரு. அப்போ ஹீரோ பிடிச்ச மாதிரி ஹீரோ டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, கதெல்லாம் முக்கியம். இப்போ ஹீரோ கால்ச்சர் கிடச்சிருச்சு, ஹீரோக்காக பண்ணணும் போது அவங்க ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகுது. எனக்கு கரை படத்துலயுமே லைட்டாக அது மிஸ் ஆச்சு. எனக்கு அவரை வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பர் தனுஷ் வச்சு ஒரு கிரைம் த்ரில்லரே பண்ணாலுமே சூப்பராக இருந்திருக்கும். போர்ட்ரோட் மாதிரி ஒன்று பண்ணிருந்தீங்கன்னா இப்போ பெரிய ஹீரோ ஒரு கிரைம் த்ரில்லர் படம், மிஸ்டர் த்ரில்லர் படம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது நான் கமர்ஷியலும் ஆட் பண்ணுறேன், கமர்ஷியலும் ஒன்று பண்ணுறேன், அதை நான் ராவாக பண்ணுறேன்னு அதில் மாட்டிக்கிட்டு மிஸ் ஆகிறது தான் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கே. எஸ். ரவிக்குமாரோ சுந்தர்சியோ மற்றவங்களோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கமர்ஷியல் மட்டும் தெரியும். நீங்கள் எந்த ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாலும் இந்த ஹீரோ வச்சு தான் படம் பண்ணணும்னு இல்லை, அதில் இருக்கிற காமெடியை வச்சு இந்த சீனை நான் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். மினிமம் கேரண்டி நான் எப்படியாச்சும் பார்த்துப்பேன். எனக்கு கே. எஸ். ரவிக்குமார் எந்த ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாலும் மாற்றிக்கிட்டே இருப்பாருன்னு இருக்கும். இவங்க வந்து நான் இவ்வளோதான் நான் பண்ணுவேன், இதுக்குள்ள ஹீரோ வந்தாங்கன்னா ஓகே அவங்களுக்கு பாட்டு வேணுமா, அவங்களுக்கு இது வேணுமான்னு லிட்டரலாக தெரியுது. அவங்க பாட்டுன்ற ஐடியாவே அவங்களுக்கு இல்லைன்னும் போது என்ன சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாட்டு வைக்கணும், சம்மந்தமே இல்லாமல் இது வைக்கணும்னு அவங்க கதையை விட்டு டிவேட் ஆகிற மாதிரி இருக்குது. அவங்க ஒரிஜினல் டோட்டலாக மிஸ் ஆகுது. எதுக்காக அவங்களை கொண்டாடணுமோ அந்த விஷயமே கட் ஆயிடுது. ஓகே,
அட்லீஸ்ட் ஒன்று அவங்க பேட்டர்ன்ல டோட்டலா விட்டுறணும். ஆனா அப்படி விடுறதுக்கு முதல்ல நம்ம ஹீரோஸ்க்குமே ஆக்சுவலா மைண்ட் செட் இல்லை. எனக்கு ஓப்பனா சொன்னேன், எச் வினோத் கிட்ட இப்ப நீ உன்னோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டை எடுத்துட்டு வா, ஆனா இவங்க ரீமேக்கா கொடுக்கறது எனக்கு விடாம வச்சு ரீமேக்கா கொடுக்குறது. அவரோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டே ஒன்று பண்ணலாமே, அவரே ஒரு டேரக்டர் நல்ல டேரக்டர் ஆச்சுன்னா எனக்கு அதுவே இருந்துச்சு. ஆனா இப்ப பெரிய ஹீரோஸ்னால அவங்க கேட்கறாங்க, இப்ப நீங்க நான் வந்து இதை பண்ண மாட்டேன்னு அட்லீஸ்ட் டேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, சரி ஓகே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் மிஸ் பண்ணணும், நான் ஒரு ரீமேக்கை நான் இப்படி பண்ணி தரேனே அப்படின்னு மாட்டிக்கிறதுல ஆப்வியஸா அந்த ரேஷியோங்கிறது மிஸ் ஆகுது. அதில் தான் ஒரு மாதிரி சொதப்புற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே தனுஷ் படத்தை மென்ஷன் பண்ணதுனால கேட்குறேன். தனுஷ் வந்து அவருக்கு அதிகமாக ஃபேன்ஸ் வந்த படம்னு பார்த்தோம்னா யாரடி மோகினி, பொல்லாதவன், விஐபி, திருவிளையாடலாம் இருக்கும். இந்த மாதிரி லைட் ஹார்ட்டட் மூவிஸ் தான். ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஸ்கிரிப்ட்ஸ், ஈவன் தோ இட்ஸ் குட், பட் ரொம்ப இன்டென்ஸான வந்து ஃபிலிம்ஸ்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேன்ஸும் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. நேற்று வந்து தமிழ் முருகன் உட்பட நான் சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப பீரியட் ஃபிலிமாக எல்லாம் வட சென்னை 2க்கு அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க. இவர் திடீர்னு தமிழ் முருகன்னு இந்த வேல்பாரினாங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி கடைசியில வெற்றிமாறன் திரும்ப வெற்றிமாறன் வடச்சென்னை அதுவும் சொல்லியிருந்தாங்க. சுருள்லையுமே கூட சோகமா தானே இருப்பாருங்க அவரு. அதுதான் நான் சொல்றேன், விஐபிக்கு திருச்சிட்டம் நடுவில் ஒரு திருச்சிட்டம்னு அது கூட ஆக்சுவலா சோகமான கேரக்டர். நமக்கு அது அந்த கேரக்டரை பார்க்கும்போது அது ஃபீல் குட்டும் கிடையாது, ஆனா அந்த மீட்டர்ல ஒர்க் ஆயிடுச்சு எனக்கு. அதுதான் பசங்கிட்டமே பேசும்போது ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிறாரு ஒரு படங்களுக்கு. அது ரொம்ப மாதிரி ஃபேஸ் ரொம்ப அவருக்கு ஏஜ்ல மெச்சூரிட்டி வந்துருச்சு நான் ஒத்துக்கிறேன். நீங்க இன்னும் பாக்கிறதுக்கு அந்த ஏஜ் ஆன மாதிரி எனக்கு தெரியல. நீங்க காலேஜ் இந்த ஹிந்தில ஒரு படம் பண்ணாரே அதுலலாம் ஜாலியா காலேஜ் பையனெல்லாம் இருக்கிறீங்க, ஏன் இங்கே பண்ணா என்ன? ஆக்சுவலா அவரோட மீட்டர் தான் பிரதீப் ரங்கநாதன், கென்கர்னாஸ் எல்லா இடத்துல அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஏரியா ஃபீல் பண்றாங்க. எப்ப நீங்க வந்து உங்க ஏஜுக்கான மெச்சூரிட்டி வந்துட்டீங்கன்னு நல்லா புரியுது. ஆனா படத்துல உங்களை என்ஜாய் பண்ணதே ஜாலியா பண்றதுதான். அட்லீஸ்ட் ஒண்ணு ஜாலியா இப்ப நான் சொன்னேன், இப்ப உண்மையாவே பட்டாசு மாதிரி ஒண்ணு வந்தா கூட ஜாலியா இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஆனா எனக்கு நான் இவர் பார்க்கும்போது இந்த ரீடர் படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன், துரை செந்தில்குமார் கிட்ட ஒரு கமர்ஷியல் படம் இவர் பண்ணிட்டு வேற எது வேணாலும் பண்ணலாமே. ஃபுல்லா குபேரா பண்றாரு, அடுத்து எல்லாமே இன்டென்ஸா ரொம்ப இதுவா இருக்கு, டீப் ஃபிலிம்ஸ் எல்லாமே. நீங்க நல்லா நீங்க அதான் சொன்னேன், ஒரு படத்துல நல்லா நடிக்கிறீங்க, நல்லா நடிக்கிறீங்க எல்லாம் நீங்க அதெல்லாம் ஓகேங்க. ஆனா கொஞ்சமாச்சும் அந்த படத்தை அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 year ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு வரலாம். உண்மையாவே சொல்றேன், 4 இண்டஸ்ட்ரியிலும் போயிட்டு மாத்தி நடிச்சு ஒரு மாதிரி கண்டினியூஸா போயிட்டு இருக்கிறாரு. இப்போ சில பேருக்கு நான் என்ன பண்றேனே தெரியாத அளவுக்கு நான் அப்படியே போயிட்டு இருப்பான்னு இருக்குங்களா, அந்த மாதிரி எனக்கு இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஒரு 6 month பிரேக் எடுத்துட்டு ஓகே நம்ம ஒரு ஜாலியான வெர்ஷன்ல ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பண்ணானு எனக்கு தெரிஞ்சு இந்த காம்போலே சேரலாம். திருச்சிட்டம்பலம் காம்போ அவர் கூடவே திரும்ப சேரலாம். உத்தமபுத்திரன்னு அந்த காம்போட திரும்ப ஒன்று பண்ண மித்திரன் கூட சேர்ந்தாருன்னா சூப்பரா இருக்கும். அதுதான் மிஸ் பண்றோம். அவர் என்னமோ ஏஜ் மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன்னு அந்த மோடுக்கு மாறிட்டாரு. அஜித் விஜய் இல்லாத சினிமா எப்படி இருக்கு? 2 பேருக்குமே 1-1.5 வருஷம் கேப். அஜித் வந்து 2-3 கேஷுவலா எடுத்துப்பாரு. அவர் ஃபேன்ஸுக்கு வந்து ஒன்றும் பெருசா இவங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு படம் அப்டேட் வந்துகிட்டே இருக்குமா. உண்மையாவே அது இன்னும் அக்செப்ட். ஓகே, இந்த வருஷத்துல இவர் ரொம்ப ப்ராமிசிங்கான டைரக்டர், இப்போ இவரோட அடுத்த படத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு மாதிரி இருக்காங்க. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணா அடுத்த 2வது படம் ஹீரோவா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. இப்போ நான் பிரதீப் எல்லாருமே இப்போ ஹீரோ மீட்டிங்லாம் மாட்டாங்க. 2 படம் சார், நீங்க ஒரு 5 படம் டைரக்ஷன் இன்னும் அப்டேட் வரல. அடுத்து இப்ப ஹீரோ படமா இன்னொரு படமா ஹீரோ அப்டேட் வந்துருச்சு. சிவராஜ்குமாரோட அவர்களோட சேர்ந்து பண்றாரு. அஸ்வத் மாரிமுத்து தர்மன் படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். உண்மையாவே அந்த மனுஷன் ரைட்டிங் ஏதாச்சும் ஃபேண்டசிலாம் வச்சாச்சு சமாளிச்சிருவாங்க. அடுத்த வருஷம் வரப்போகுது. இந்த வருஷத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபிலிம்ஸ்லாம் என்ன படம் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு கேக்குறீங்களா? ஜெயிலர் 2, அரசன் கன்ஃபார்ம் இந்த வருஷம் வருதா சொல்லியிருக்காங்க, நம்ப வேண்டியதுதான். ஆமா, அரசனு ஜனநாயகன்னு அது வந்து ஃபேர்வெல் ஃபிலிம் தான், ஃபிலிம் கணக்கா கிடையாது, அது செலிப்ரேஷன் மோட் தான். பகவான் கேசரி பாத்துட்டீங்களா? பார்க்காம இருக்க மாட்டீங்க. அது பார்த்தாச்சு. ஆனா கொஞ்சம் தான் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் அப்படியே எடுத்து வைக்கல. நான் அப்படிதான் இருக்கணும்னு நம்புறேன். நான் இன்னும் அந்த பயிரை அந்த சைடே போல ஹெச்டியா வந்துச்சு. ஃபுல் ஹெச்டியா வந்து சொல்றாங்க, அது பிரைம்ல பாக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு படம் தான் அந்த, அதாவது இந்த ஒரு படம் தான் கடைசியா பார்க்க போறோம். அது தியேட்டர்ல பார்த்து உனக்கு கத்துறதுல என்ன ஆயிட போகுது. ஓகே, இப்ப சம்பந்தமே ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நான் ஐமேக்ஸ்ல தான் பார்க்கணும்னு அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி பாக்குறேன். நம்ம ஊர் படம் ஒரு படம்
அது இதோட நீ கத்தி முடிக்க போறது கடைசி ஒரு படம். அது போயிட்டு கத்திட்டு வரதுல என்ன உனக்கு அது 2 தடவை தான் பார்த்தா தேட்டர்ல பார்த்தா என்னன்ற மாதிரி இருக்கு. அந்த ஏரியாலாம் நம்ம சைடுமே பெருசா வரல. எக்ஸ்பெக்ட் பண்றது ஜெயிலர் 2 அரசன் எனக்கு இந்த வருஷம் வந்தா நல்லா இருக்கும். சேவனை எக்ஸ்பெக்ட் பண்றேன். தாய்க்காடு பார்த்ததுனால இந்த வருஷம் இல்லையா 7th ரெயின்போ காலனி 2 ஆனா இந்த வருஷம் சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன கதைன்னு தெரியல. அது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட் இந்த சைடு தான் ஸ்பைடர்மேன் இந்த மாசம் வருது. அது எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. நீங்க உங்க சேனல்ல வந்துட்டு நிறைய இந்த கொரியன் ஃபிலிம்ஸ் தமிழ் டப்ல எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ போடுவீங்க. மஸ்ட் வாட்ச் கொரியன் வெப் சீரிஸ் சொல்லுங்க. தமிழ் டப்ல இல்லாம இப்போ லேட்டஸ்டா வந்து டீச் யூ லெசன் பயங்கரமா இருக்கு. அது லிட்டரலா நம்ம வாத்தி ரைடு தளபதி நிறைய அந்த மீட்டர்ல சீரிஸ் பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு. 10 எபிசோடுமே செம்ம. அடுத்தடுத்த சீசனுமே இது வரும். இது இப்போ சில சீரீஸ்லாம் வந்து உங்க கதலடா எங்க ஊர் கதலா எங்க ஊருக்கு இது வந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகும்ல. அந்த மாதிரி பக்கா கமர்ஷியல் மீட்டர்ல. ஸோ கொரியன் சைடே இப்போ பொதுவாக கொரியன் சைடுனா இந்த ஓவர் லவ் ஃபேண்டசின்னு இருக்கும். அதனால எனக்கு செட் ஆகாதுப்பா, அதனால நீங்க கலாச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேணாம். நீங்க இந்த ஆக்ஷன் மாஸ் மசாலா இது நீங்க வந்துருங்க. அடுத்து இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. லைட்டா ட்ரை பண்ணீங்கன்னா அந்த ஒண்டர்ஃபுல்ஸ்னு சொல்லி ஒரு சும்மா ஜாலியான சூப்பர் பவர்ஸ்லாம் வச்சு அந்த ஏரியா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். பட் டீச் யூ லெசன் மஸ்ட் வாட்ச். தமிழ் டப்பிங் உண்மையாவே அதை பத்தி பேசணும். தமிழ் டப்பிங் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வாப்னு ஒரு அனிமேஷன் படம் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்லாம் வச்சு சூப்பரா இருந்துச்சு. அது தமிழ் டப்பிங். அது இப்போ நம்ம ஓஜி தமிழ் டப்பிங்லாம் பார்த்துருப்போம்ல. அப்ப எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் தமிழ் டப்பிங்லாம் நச்சுன்னு இருக்கும். நீங்க ஹாலிவுட் ஒரிஜினல்லே பாரு, இங்கிலீஷ்லேயே பாருன்னு அதெல்லாம் ஓரங்கட்டு தமிழ் டப்பிங்னே பார்ப்போம்ல. ஸ்வாப்டு படம் தமிழ் டப்பிங்ல பாருங்க. ஷீப் டைரக்டர்ஸும் தமிழ் டப்பிங்லேயே பாருங்க. ஒரு ஆட்டுக்குமே நீங்க வாய்ஸ் கொடுத்த விதம்லாம் வந்து பூந்து விளையாடிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த ஓஜி தமிழ் டப்பிங் திரும்ப வருதுங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இந்த ஸ்வாப்டு படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு எனக்கு. அந்த ஸ்லாங்ல இன்னும் நிறைய அனிமேஷன் படங்கள்லாம் பண்ண நல்லா இருந்துச்சு. ஓகே, கொரியன் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பாருங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றேன். தமிழ் டப் இல்லாமல் ஆக்சுவலாக இப்போ நிறைய தமிழ் டப்பிங் வந்துருச்சு. ஒன்று இந்த படத்தை கட்டாயம் பார்த்துருப்பீங்க. 18+ இந்த ஓல்டு பாய் படம், ஓல்டு பாய் ஐசாதரவில் அந்த ஏரியாலாம் கன்ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஃபர்காட்டன்ங்கிற மூவி அது ட்விஸ்ட்டு பயங்கரமான ட்விஸ்ட். அந்த டைம்லாம் பார்க்கும்போதெல்லாம் இப்போ பார்த்தா கூட கோவிலில் பார்த்தேன் அந்த படம். ஃபர்காட்டன் மூவி செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரே பேர்ல 2 வரும். இந்த சேஸ்னு ஒரு படம் இருக்கு, சேசர்னு ஒரு படம் இருக்கு. சேசர் வந்து இந்த சீரியல் கில்லர் படம். ஆக்சுவலாக தமிழில் அந்த 9 வச்சு ஒரு ரீமேக் பண்ண படமும் அந்த சாயலில் இருக்கும். சேஸ் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி, அதுவும் வீட்டாக இருக்கும். ப்ளஸ் சைலன்ஸ்டுங்கிற மூவி. சைலன்ஸ்ட் வந்து இந்த வாய் பேச முடியாத ஸ்கூல்ல நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளை வந்து டீச்சர் போயிட்டு கிளைமேக்ஸ் தான் லிட்டரலா வந்து என்னடா அப்படின்னு நீங்க அந்த கிளைமேக்ஸ் கோவப்படுற மாதிரி சைலன்ஸ்ட் மூவி ஆகிட்டா இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் குட் ஆனா டாக்ஸி டிரைவர் மூவி. அது ஆக்சுவலா இப்போ நிறைய படம் தமிழ் டப்பிங் வந்துச்சு. கொரோனா டைம் பார்க்கும்போது ஒன்றும் தமிழ் டப்பிங்ல எதுவுமே இருக்காது. யூடியூப்ல சில படம்லாம் ஃப்ரீயாவே இருக்குது. டாக்ஸி டிரைவர் ஃப்ரீயா இருக்குது, ஐசா டிரைவில், ஓல்டு பாய் எல்லாம் யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கு. அதெல்லாமே ட்ரை பண்ணலாம். அப்புறம் தலைவன் டான்லியோட படம் கொரியன் தலைன்னு சொல்லுவாங்க. கொரியன் ஒன் பஞ்ச் அப்படி விட்டாருன்னா நான் டீச்சர் லெசன் பார்க்கும்போதே அவருக்கு சூப்பரா இருந்திருக்கும். கரெக்ட். கேமியோ ஒரு எபிசோடு வாங்கினா ஒரே ஒரு பஞ்ச் விட்டாங்கன்னா வெயிட்டா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அவரு கேங்ஸ்டர் காப் டெவில். அதுக்கப்புறம் அவரோட அந்த ரவுண்ட் அப் சீரிஸே பார்க்கலாம். ஒரு படமும் ஒரு கேஸ் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி. ஆக்சுவலா அதுல ரவுண்ட் அப் படத்தெல்லாம் இவரும் வருவாரு, நம்ம டீச்சர் லெசன் ஹீரோ. அந்த படங்கள்லாம் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ராவா கொரியனாலே ஒரு ராவானா அந்த ஹேண்ட்மேடன்ங்கிற படம் பயங்கர. அதெல்லாம் 18+ இல்ல 21+ படம். பயங்கரமா இருக்கும். 18+ இருக்கும். ஆனா அதாவது வெறும் 18+க்காக நான் படம் எடுக்கிறேன்னு இல்லாம இருக்கும். பிளஸ் இந்த படம் வந்து கொரியன் அசுரன்னே சொல்லுவேன். இந்த பீடெவில்ங்கிற படம். இந்த வா அசுராவா அந்த பிஜிஎம்லாம் உங்களுக்கு கடைசிலாம் ஒரு மாதிரி இருக்கும். 1.25 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அமைதியா இருக்கும். கடைசி ஒரு 1/4 hour அந்த அவங்க காலி பண்றதை அப்படியே நீங்க ரசிச்சு உட்காந்து பார்ப்பீங்க. பீடெவில் படம் அதுவுமே நல்லா இருக்கும். இப்போ ஒரு பிளைண்ட் ரேங்கிங் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மூவிஸ் 29 10 எனக்கு செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகலைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த லவ் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. வேற பிரச்சனைக்கு போகும்போது எனக்கு அது பெருசா ஒர்க் ஆகல. யூத் 9 வச்சுக்கலாம். 10 யூத் வச்சுங்க. எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. ஆனா 10 வந்து யூத் வைங்க, 29 வந்து 9 வைங்க. பிளாஸ்ட் நல்ல படம். 3 டாகுஸ்தி 2 இந்த டெம்ப்ளேட்ல ஒர்க் ஆகிற படம். 6 7 அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆச்சுப்பா. 5 யூத்தோட வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். தாய்க்கிழவி 2 ஓகே 1 எதுக்காக வெயிட் பண்ணி அதுதாங்க உண்மையா அந்த தாய்க்கிழவி படம் தான் ரெஃபரன்ஸுக்குன்னு யூஸ் பண்ண அந்த விஸ்வரூப ரெஃபரன்ஸ் எல்லாம் மிரண்டுட்டேன். அதுதான் ரெஃபரன்ஸ். எனக்கு விரும்மாண்டி ரெஃபரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்ல இதுதான் கமலுக்கு நீங்க ட்ரிபியூட் பண்ற படம். நீங்க கமலுக்கு போட்டு காமிக்க வேண்டிய இதுதான்டா படம்ங்கற மாதிரி. அதனால தான் கூப்பிட்டு அடுத்த படம் அது நல்லா இருந்துச்சு. பராசக்தி எத்தனை படம் தான் 10 வைக்கிறது? 8 இருக்கு. 8 வச்சிருங்க. இப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. இனி என்னென்ன இருக்கு? இடம் என்னென்ன இருக்கு? இன்னும் வந்து
1 இருக்கு, 4 இருக்கு. அவ்வளோதான், 2 தான் இருக்கா? ஆமா, 1 4 தான் இருக்கு. எல்லைக்கு ஐயோ -11 அந்த மாதிரிலாம் இல்லையா? அது 10க்குள்ளே வராதுங்க. நீங்க 10க்குள்ள நல்ல படம் தானே சொன்னீங்க. 10லயே வராது. 10லே வராதுங்க. ஓகே, ஏங்க எஸ்ஜே லாஸ்ட் டான்ஸ்லாம் ஆடி இருக்காரு. அது நான் அன்பையாருடைய படமே இன்னொரு பார்த்துருவேங்க. அது எங்க நான் உட்காந்து பார்க்கணும்? எதனால அந்த படம் பிடிக்கல? இது விட்டுருங்க. எதனால அந்த படம் பிடிக்கல? அனிருத்தோட அந்த சாங்கு எனக்கே யாரும் இல்லையா அது யூஸ் பண்ணது முதல் கிரைம். விஷுவலா சூப்பரா இருக்கு, விஷுவலா அவ்வளோ அழகா இருக்கு. அது இந்த படத்துக்கு விஷுவலா அழகா இருக்கணுமா அப்படிங்கிற கிரைம். ஏகப்பட்ட கிரைம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டாட தவறிட்டாங்கன்னு ஒரு ஸ்டோரி போட்டு சொல்றது, அது இன்னொரு ஒரு கிரைம். எனக்கு ஆக்சுவலாக விக்னேஸ்வரன் ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்கும். எல்லைக்கே டிசப்பாயின்மெண்ட். எனக்கு ஈவன் அந்த போன படம் காத்து வாக்கில் 2 காதல் கூட எனக்கு பார்ஷலி ஒர்க் ஆச்சு. ஃபுல்லாக ஒர்க் ஆனது இப்போ நானும் தான் மட்டும்தான். எனக்கு போடா போடையும் ஃபுல்லாக ஒர்க் ஆச்சு. பட் அவர் சொன்ன மாதிரி தான் துப்பாக்கி கூட ரிலீஸ் ஆனதுனால இது ஆச்சு. அது இல்லாமல் செலப்ரேஷன் டைமில் நீங்கள் போடா போடிலாம் இறக்கலாமா? கரெக்ட். பட் விக்னேஸ்வரன் சார், எனக்கு உங்கள் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் எல்லைக்கு இது போட்டு அடிச்சுட்டு ஆறுதல் பரிசா இல்லை நல்லவர் தான், வேற வழி தெரியல. இந்த ரமணா படத்துல கொஞ்சம் கொஞ்சமா அடிங்க சார். எப்பா நீங்க தான்ப்பா போர் கொடுத்துருக்கீங்க எல்லைக்கு. 10,1 11 12 சரி. இப்போ எல்லைக்கே மைனஸ் தான். இந்த 10 கூட இல்லைன்றீங்க. இந்த 10க்குள்ள இல்லைன்னு சொன்னாங்க. அதான் 10 கூட இல்லை. என்ன பிளேஸ் கொடுக்கலாம் அதுக்கு? நீங்களே 11. சரி, யூத்தோட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லைக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல யூத்தோடைய 2K கன்னிகள் கின்கரனாஸ் ரசிகர் மன்றங்கள்லாம் வந்து அடிக்காதீங்க. எனக்கு அதாவது இதோட ஷேர் பண்றது யூத்துக்கு அசிங்கன்றீங்க நீங்க. அப்படிதான் சொல்ல வரலங்க ஐயா. போட்டு அடிக்க போறீங்க தெரிஞ்சு போச்சு. கருப்பு 1 ரியலாவே 1 தானே? இல்ல அந்த பிளேஸ் காலியா இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல எனக்கு இந்த வருஷம் தியேட்டர்ல நல்லா ஒர்க் ஆச்சு. தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க. அதான் சொன்னேன், இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கே இவங்க எல்லாம் ஒரு மாதிரி தயங்குறாங்க. இதை போய் நல்லா இருக்கு இதையுமே சொல்லணும். ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு என்ன ஒப்பீனியன்ங்கிறது அதை தைரியமா சொல்லுங்க. குரூப்பா சேர்ந்து இதை போய் நல்லா இருக்குன்றியா, இதை நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நான் என்ஜாய் பண்ணேன், தியேட்டர்ல கத்துனியா, தியேட்டர்ல என்ஜாய் பண்ணியா, ஆமா அவ்வளவுதான். அது சொல்றதுல உங்களுக்கு என்ன? இப்ப அதான் சொல்ல, சில குரூப் இப்ப இந்த படம் வரும்போது பாத்தீங்களா கடவுளை வச்சு நீங்க ஒப்பே லிட்டரலா செகண்ட் ஹாஃப்ல அத்தனை லோ போல்ஸ் இருக்கு, எல்லாம் ஒப்பேத்தனாலும் எனக்கும் தெரியும். ஆனா அந்த கடைசி அந்த கருப்பு சாங் வரும்போது நீ ஒரு மாதிரி ஆணியா இல்லையா சாமி ஆடிட்டு இருந்தா அவ்வளவுதான். 10 நிமிஷம் அந்த ஒரு மெய் மறந்து ஆடிட்டு இல்லையா, அங்கேயே சரியா போச்சு கிளம்பு. எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே சூர்யாவோட எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் இந்த படம். ஆமா, அவரு 40 மினிட்ஸ் கழிச்சு தான் வருவாரு. ஆனா என்னன்னா அவர் வரும்போது அந்த மொமெண்ட்டை நீ என்ஜாய் பண்ணியா இல்லையா, மாசா இருந்துச்சா இல்லையா ஒரு மாதிரி. இன்னொன்னு மெயினா இந்த படம் ஏன் ஒர்க் ஆச்சுன்னா, எனர்ஜெட்டிக்கான சூர்யாவை பார்த்து இத்தனை வருஷம் ஆச்சு. எல்லாம் உண்மையே இருக்கிற மாதிரி அப்படியே ஒண்ணு கத்த வர்றாங்க, இல்ல அப்படியே ஒரு நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ற ஹீரோடா. அவருக்கான தீனி போட்ட படமா இருந்துச்சு. அவரோட சிரிப்புக்குன்னு ஒரு எத்தனை படத்துல ரெஃபரன்ஸா வந்திருக்குது இல்ல? சூர்யாவோட படம் பாதி படம் சிரிக்கவே மாட்டாரு. அந்த லுக்கெல்லாம் நல்லா இருங்க, ஏன் அவர் லுக்கா நல்லா தாங்க இருக்கிறாரு. அவருக்கு சிரிச்சு ஒரு மாதிரி சந்தோஷமா இந்த மாதிரி எனக்கு இதுலதான் ஃபீல் ஆச்சு. அந்த அவர் சொன்ன மாதிரி தான் கொஞ்ச நாள் இல்லைனாலும் பயம் விட்டு போயிருச்சு. அந்த சிங்கம் ரெஃபரன்ஸ் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் தியேட்டர்ல. நல்லா நாள் அப்படியே 10 இயர்ஸ் சேலஞ்ச் மாதிரி அப்படியே இருக்காரு. 10 இயர்ஸ் கூட கிடையாது. ஹரி ஒழுங்கா இந்த யூனிவர்ஸ் எல்லாம் கான்செப்ட சாமியையும் இவரையும் ஒண்ணு சேர்த்து ஒரு படம் பண்ணலாம் ஜாலியா. பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த போட்டோஸ் யாருன்னு கூட தெரியாதுங்க. இருக்கட்டும், அதுதான் எல்லாத்துக்குமே 0- போறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் செலிபிரிட்டிஸோட சைல்ட்ஹுட் பிக்ஸ்லாம் காட்ட போகிறேன். ஓகே, நீங்கள் யாருன்னு கரெக்டாக சொல்லணும். ரைட்டு. யாருங்க பிரசாந்தா? பிரசாந்தா டாப் ஸ்டார் பிரசாந்த். இவங்க யாருங்க? மலையாள ஹீரோனா தமிழ் ஹீரோனா? தமிழ் தான், எல்லாருமே தமிழ் தானா? ஸ்ருதிஹாசனா? இது கரெக்டாக தான் சொல்கிறேன்னா? சரியாப்பா. தளபதி. விஷால் எங்கப்பா. ஜெயம் ரவி மோகன்ராஜா, சாரி ரவி மோகன் ராஜாவா? தனுஷ், ஜீவாவா? ஆமாம். ஏய் வென்ட்ரியா, கார்த்தி. இது எத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது? விஜய் சேதுபதி அப்பவே கெட்ட போட்டு இருக்காரு. எத்தனை ஃபேன்சிடஸ் காம்படிஷன்ல இவர் தான் வின் பண்ணுவார்.
துருவ விக்ரமோட மேஞ்சரஸ் காம்படிஷனும் இவரே பேர் கலந்து வரும் போல. ஐயா இருங்க ஒரு இது தெரியலையா? ஏன் இவங்களை இப்போ தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. த்ரிஷாவா? கரெக்டா? ஆஹா, அப்பா க்ளூ கொடுத்ததுக்கு நன்றி. ஐயா யாருங்க ஐயா? ஏதாச்சும் க்ளூ கொடுங்க. ஐயோ இவங்களா சென்டி நான் குழு கொடுக்குறது. அவங்க நடிச்ச படமாச்சு சொல்லுங்க, இல்லை கேரக்டராச்சு சொல்லுங்க. படம் சொல்லுங்க, அது நான் பேரை சொல்லிட்டு போயிடுவேன். கரெக்டு. பல்லாவரம் பொண்ணு சமந்தா. நல்ல க்ளூங்க. நீங்கள் அதிலே சர்க்கிள் போட்டு காமிக்கிறீங்க. தலைவரா? இன்னுமா என்ன தெரியல. அவ்வளோதான், சூப்பர். இல்லை பிஆர் தெரிஞ்சு நீங்கள் சமந்தா எல்லாமே கெஸ் பண்ணியாச்சுல. த்ரிஷாவுக்கு நீங்கள் கொடுத்த க்ளூனால கண்டுபிடிச்சிட்டேன். சமந்தாக்கும் க்ளூனால குட், தேங்க்யூ. TN Talkies, Tamil.